ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். ஹோப் எல்லோரும் ஹெல்த்தியாக ஹாப்பியாக இருப்பீங்க அப்படின்னு. இந்த vlog ஆக்சுவலாக ஒரு ப்ரொடக்டிவ் டே இன் மை லைஃப் வீடியோவாக தான் இருக்கும். பிகாஸ் பொங்கலுக்கு முன்னாடி ஊருக்கு போகிறதுக்கு ஒரு 3 days பிஃபோர் எடுத்த வீடியோ இது ஆக்சுவலாக. ஊருக்கு போனோம் அப்படின்னா ரிட்டன் ஆகிறதுக்கு 1 to 2 weeks கிட்ட ஆகிடும். ஹஸ்பண்ட் வந்து 1 weekல ரிட்டன் ஆகிடுவாங்க. பட் நாங்கள் வர்றதுக்கு 2 weeks கிட்ட ஆகிடும். ஸோ அதுக்கு முன்னாடி வீட்டை லைட்டாக வந்து க்ளீன் பண்ணி வச்சுட்டு திங்ஸ்லாம் கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு போகலாம். ரிட்டன் வரும்போது கொஞ்சம் வந்து ரிலாக்ஸ்டாக இருக்கலாம் அப்படின்றதுக்காக எல்லா ஒர்க்கும் வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ ஊருக்கு போகிறதுக்கு ஒரு 3 days பிஃபோர் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா ஊருக்கு கிளம்புறப்ப கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்குமே அப்படின்றதுக்காக ஒர்க்லாம் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். வேலூர் வந்ததுக்கப்புறம் 3 to 4 times நாங்கள் வந்துட்டு ஊருக்கு போயிட்டு வந்துட்டோம். பட் ஒரு டைமும் ஊருக்கு போகிறோம் அப்படின்னா ஹஸ்பண்ட் வந்து இங்கே ஸ்டே பண்ணியிருப்பாங்க. இல்லை 1 or 2 days அவங்க வந்து ரிட்டன் ஆகிடுவாங்க. இதுதான் வந்துட்டு கொஞ்சம் லாங் டைம் வந்து நாங்கள் ஊரில் ஸ்டே பண்ண போகிறோம். ஸோ ஒரு 2 weeks கிட்ட வீடும் க்ளோஸ்டில் இருக்கும். ஸோ எந்தெந்த திங்ஸ்லாம் வந்துட்டு உள்ளே இருக்கணும், எப்படி ப்ராப்பராக வந்துட்டு அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு போகணும், அதெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு ஒரு லிஸ்ட் மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். ட்ரிச்சியில் ஓன் ஹவுஸில் இருந்த வரைக்கும் இந்த மாதிரி இஷ்யூஸ் இருந்ததில்லை. பிகாஸ் ஊருக்கு போனோம் அப்படின்னா இன்லாஸ் வீட்டில் தான் இருப்பாங்க. ஸோ அன்றைக்கான ஒர்க் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுட்டு ரூம் மட்டும் லைட்டாக க்ளீன் பண்ணி விட்டுட்டு போனால் போதும். பட் இங்கே அந்த மாதிரி இல்லை, கொஞ்சம் ப்ரொடெக்டிவாக எல்லா ஒர்க்கும் வந்துட்டு பார்த்து அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு போகணும். நான் ரெடி பண்ண லிஸ்ட்டில் ஒரு 5 டிப் மாதிரி ஃபாலோ பண்ணிக்கிட்டேன். அதில் ஃபர்ஸ்ட் விஷயம் வந்துட்டு ட்ரெஸ்ஸஸ், கிளாத்ஸ், பெட்ஷீட், பெட் ஸ்ப்ரெட் இதெல்லாம் வாஷ் பண்ணுறது. ஸோ கிளாத்ஸ் வந்து டெய்லி பேசிஸில் வந்து வாஷ் பண்ணிவிடுவோம். பட் பெட்ஷீட், பெட் ஸ்ப்ரெட், அதுக்கப்புறம் பில்லோ கவர்ஸ், அதுக்கப்புறம் மேட்ஸ் இதெல்லாமே வந்துட்டு 3 days பிஃபோரே வந்து வாஷ் பண்ண போட்டுட்டேன். ஸ்டில் 2 days வந்து ஸ்டே பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான 2 பெட்ஷீட் மட்டும் வச்சுட்டு மேட்மே அன்றைக்கே வாஷ் பண்ணிவிட்டேன். ஒன்று மட்டும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். மீதி எல்லாமே வந்துட்டு காயறதுக்குமே 2-3 days ஆகிடுச்சு. பிகாஸ் கிளைமேட் கொஞ்சம் வந்துட்டு அப்போ ரெய்னியாக இருந்ததால் நான் வந்துட்டு காயறதுக்கும் டைம் எடுக்கும் அப்படின்றதுக்காக 3 days பிஃபோரே ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ வாஷ் பண்ணி வச்ச பெட்ஷீட், பெட் ஸ்ப்ரெட் இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணல. நல்லா காஞ்சதுக்கப்புறம் எடுத்து மடித்து வச்சுட்டு அதுக்கப்புறம் கிளம்பலான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வந்து பெட்ஷீட், பெட் ஸ்ப்ரெட் இதெல்லாமே வாஷ் பண்ண போட்டுட்டேன். ஸோ வாஷ் பண்ணது மட்டும் இல்லை, திரும்ப அதை எடுத்து மடித்து நீட்டாக அந்தந்த பிளேஸில் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டும் போயிடுற மாதிரி தான் இருக்கும். ட்ரெஸ்ஸஸ், பெட்ஷீட் இது மட்டும், மீதி எல்லாமே அந்தந்த பிளேஸில் அப்படியே வந்துட்டு அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன். லெஃப்ட் ஓவர் ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் இருக்குது, கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அதை பேக் பண்ணி ஊருக்கு எடுத்துகிட்டு போயிடுவேன். ஸோ அங்கே போயிட்டுமே நம்ம வந்துட்டு அகெயின் வாங்குற மாதிரி தான் இருக்கும். ஏதாச்சும் ஒரு 1 or 2 வெஜிடபிள்ஸ் இங்கேருந்து ட்ராவல் பண்ணும்போது ஏதாச்சும் வந்து ஃப்ரூட்ஸ் தான் எடுத்துக்கலாம் அப்படின்றதுக்காக. ஸோ முடிஞ்ச அளவுக்கு கெட்டு போகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா தூக்கி போட்டுருவேன். இல்லை ஓகே யூஸ் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா கண்டிப்பாக பேக் பண்ணி எடுத்துப்பேன். ஸோ இந்த ஒரு விஷயம் மட்டும்தான் 3rd day வந்துட்டு பண்ணுற மாதிரி இருந்தது. 2nd day வீடு ஃபுல்லாக க்ளீன் பண்ணி மாப் பண்ணிட்டேன். அண்ட் ஊருக்கு போகிறது அன்றைக்கி மார்னிங்லேருந்து ஒரு சில ஒர்க்லாம் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ லெஃப்ட் ஓவர் வெஜிடபிள்ஸ் என்னென்ன இருக்குது, க்ராசரிஸ் என்னென்ன இருக்குது அதெல்லாம் வந்துட்டு செக் பண்ண ஆரம்பித்தேன். பிகாஸ் நம்ம இதை 3 days முன்னாடியே பண்ணோம் அப்படின்னா வெஜிடபிள்ஸ் நம்ம கிளம்புற வரைக்குமே நம்ம குக் பண்ணுற மாதிரி இருக்கும், டீ காஃபி வந்து போடுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் மற்ற ஒர்க் எல்லாமே கிளம்புற அன்றைக்கி மார்னிங்லேருந்து தான் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து வெஜிடபிள்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு 3 days முன்னாடியே பார்த்து வச்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி தான் குக் பண்ணேன். ஸோ கிளம்புற வரைக்கும் வெஜிடபிள்ஸ் இருந்தது அப்படின்னா அதெல்லாம் வந்து பேக் பண்ணி எடுத்துக்கிறது. அப்புறம் வெளியில் இருந்தால் ஒரு சில க்ராசரிஸ் வந்துட்டு கெட்டு போகிற மாதிரி இருந்துச்சு, இல்லை எக்ஸ்பைரி டேட் முடிஞ்சிச்சு அப்படின்னா அதை பார்த்துட்டு அதையும் குக் பண்ணிட்டேன். இன்னுமே ஒரு சிலது வந்து வெளியில் இருந்தால் வந்து வச்சிரும். அந்த மாதிரி இந்த க்ராசரிலாம் எடுத்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன். 3rd one வெசல்லாம் வாஷ் பண்ணுறது. ஸோ கண்டிப்பாக வெசல்ஸ் எதுவுமே வாஷ் பண்ணாமல் போட்டு வச்சுட்டு போகவே முடியாது. பட் வெசல் வாஷ் பண்ணுறது அப்படிங்கிறது ஸ்டில் நம்ம கிளம்புற வரைக்குமே இருக்கும். பேபிக்கு வந்துட்டு மில்க் காய வச்சு எடுத்துக்கணும். நமக்கு வந்துட்டு நைட் ட்ராவலில் ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா அதையுமே ரெடி பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ லாஸ்ட் மினிட் வரைக்குமே வந்துட்டு நம்ம கேஸ் ஸ்டவ் யூஸ் பண்ணிகிட்டே இருப்போம், வெசல்ஸ் யூஸ் பண்ணிகிட்டே இருப்போம் அப்படின்றதால அது வந்துட்டு ஒரு டைமும் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கிற மாதிரி இருக்கும். பட் மார்னிங்கே கம்ப்ளீட்டாக எல்லாமே வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். ரொம்ப கிளியர்
கிளியராக இருக்கணும், எதுவுமே ஈரமாகவும் இருக்கக்கூடாது, வெசல்ஸ்லாம் கொஞ்சம் நல்லா ட்ரையாக வச்சுட்டு போகணும் அப்படின்றதுக்காக. ஸோ அந்த ஒர்க்லாம் வந்து மார்னிங்லேருந்தே பண்ணிகிட்டு இருந்ததால் பெருசாக வெசல் வந்துட்டு நிறைய இருந்த மாதிரி தெரியல. அப்பப்போ யூஸ் பண்ணுறது அப்பப்போ வாஷ் பண்ணி ட்ரை பண்ணி வச்சுட்டே வந்துட்டேன். இந்த க்ராசரிஸ் வந்துட்டு அரேஞ்ச் பண்ணும்போது ஒரு லிஸ்ட் ரெடி பண்ணிவிட்டேன். அது முந்தின நாளே பண்ணிவிட்டேன் வீடு க்ளீன் பண்ணும்போதே. பிகாஸ் கிச்சன் க்ளீன் பண்ணும்போது என்னென்ன இருக்குது இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன் நோட் பென் வச்சு. பிகாஸ் ஊர்லேருந்து ரிட்டன் வரும்போது என்னென்ன க்ராசரிஸ் இருக்குது இல்லைன்னு இங்கே செக் பண்ணிவிட்டு போயிட்டேன் அப்படின்னா அங்கேருந்து எடுத்துகிட்டு வர ஒரு சில திங்ஸ்லாம் எடுத்துகிட்டு வருவோம். தேங்காய், மிளகாய்த்தூள், அதுக்கப்புறம் ரைஸ், இட்லி ரைஸ் இதெல்லாம் வந்துட்டு ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வருவோம். ஸோ அது என்னென்ன இருக்குது, எவ்வளோ இருக்குது, ஸோ ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வரணுமா இல்லையா அப்படின்றதுமே ஒரு லிஸ்ட் மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். அது முந்தின நாள் க்ளீன் பண்ணும்போதே அதெல்லாம் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கிட்டதால இப்போ கொஞ்சம் ஈஸியாக இருந்தது. அண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நான் ஃபாலோ பண்ண ஒரு விஷயம், கிச்சன், பெட்ரூம், ஹால், அதுக்கப்புறம் பூஜா ரூம் எங்கேயுமே ஃப்ளோரில் வந்து திங்ஸ் எதுவுமே இருக்கக்கூடாது. ஹாலில் மட்டும் ஒரு டீப்பாய், ஒரு டேபிள் இருக்குது. ஸோ அங்கேருந்து ஒரு சில திங்ஸ்லாம் எடுத்து அந்த டீப்பாய் டேபிள் மேலே வச்சுட்டேன். கிச்சன்லையுமே கீழே வந்துட்டு ஃப்ளோரில் எதுவுமே இல்லை, மேட் எல்லாமே எடுத்துகிட்டு மேலே வச்சுட்டேன். ஸோ கீழே ஃப்ளோரில் கம்ப்ளீட்டாக வீடு ஃபுல்லாக எந்த திங்ஸுமே இருக்காது. டஸ்ட்பின், அதுக்கப்புறம் பக்கெட், இது மட்டும்தான் வந்து பாத்ரூமுக்கு வெளியில் வந்து வச்சுக்கிட்டேன். வேறு எதுவுமே ஃப்ளோரில் வந்து இல்லாத மாதிரி பார்த்துக்கிட்டேன். அண்ட் இந்த டீப்பாய் அண்ட் டேபிளுக்கு கிளாத் இல்லை, அந்த டேபிள் கிளாத் இல்லை. ஸோ ஓகே, ஏதாவது இருக்குமா, நம்ம எடுத்துகிட்டு வந்திருப்போமான்னு செக் பண்ணி பார்த்தேன். நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் பில்லோ கவர்ஸ், இந்த டீப்பாய் கவர்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். பட் யூஸ் பண்ணவே இல்லை. இந்த வீடு ஷிஃப்ட் ஆகி வரும்போது எல்லாமே அந்த திங்ஸ்லாம் எடுத்து வச்ச வாக்கிலே அப்படியே இருந்திருக்கு. நான் செக் பண்ணவே இல்லை. ஸோ நம்ம எடுத்துகிட்டு வரல போலன்னு நினச்சிட்டு விட்டுட்டேன். ஸோ இப்போ தான் எடுத்து பார்த்துட்டு இருந்தேன். எல்லாமே வந்து 2 செட்டப் கிட்டே எடுத்துகிட்டு வந்திருக்கேன். பட் எதுவுமே யூஸ் பண்ணல. ஸோ ஓகே, இதில் ஏதாவது ஒன்று இப்போதைக்கு டீப்பாய் அண்ட் டேபிளுக்கு வந்துட்டு கவர் பண்ணி வச்சுட்டு போகலாமேன்னு சொல்லி எடுத்து வச்சுட்டு இருந்தேன். க்ரீன் கலர் டேபிள் டென்னர் ஆக்சுவலாக ஊரில் இருக்க ஒரு ஷூ ரேக்காக வாங்கினது. நல்லா லென்த்தியாக இருக்கும். ஸோ இதில் எக்ஸாக்டாக அந்த டேபிளுக்கு தான் வந்துட்டு இது சூட் ஆகும். நல்லா லென்த்தியான ஒரு ரன்னர், அதுக்காக தான் வாங்கியிருந்தேன். அதையுமே தெரியாமல் இங்கே எடுத்துகிட்டு வந்துட்டேன் போல். ஸோ அதை வந்து ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணி பார்த்தேன். நல்லா இருந்தது. டீப்பாய் ரெட் கலர் டீப்பாயினோடது அதுக்கு செட் ஆச்சு. பட் நான் வந்துட்டு இப்போதைக்கு அதில் டஸ்ட்டு படிஞ்சால் ரிட்டன் வரப்போ ஈஸியாக டக்குன்னு ரிமூவ் பண்ணிவிட்டு வேறு ஒன்று மாற்றிக்கிறதுக்காக தான் இப்போ யோசிச்சுட்டு இருந்தேன். ஸோ அதனால் ஓகே, புதுசாக இருக்குது, இதை போட்டு போக வேணாமே அப்படின்றதுக்காக சும்மா வந்து செட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்படியே எடுத்து மடித்து வச்சுட்டேன். வேறு ஒரு ஷால் இருந்தது, டேபிள் ரன்னர் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். நிறைய ஷால் இருந்தது. அப்பாவோட ரிட்டைர்மெண்ட் ஃபங்க்ஷனுக்கு வந்தது. ஸோ அதில் 2-3 வந்து நான் எடுத்துகிட்டு வந்திருந்தேன். ஸோ அதில் ஒரு ஷால் எடுத்து டேபிள் அண்ட் டீப்பாய் ரெண்டையுமே கவர் பண்ணிட்டேன். கண்டிப்பாக தெரியும், ரிட்டன் வரும்போது வீடு க்ளோஸ்டாக இருக்குது, ரொம்ப வந்துட்டு ஒரு மாதிரி டஸ்ட்டாக இருக்கும். ஸோ க்ளீன் பண்ணுறதுக்கு இன்னுமே ஈஸியாக இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இப்போ நம்ம வந்து டைம் எடுத்து இதெல்லாம் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ரிட்டன் வந்ததும் ஒரு 1 ஹவர்லேயே எல்லா ஒர்க்கும் டக்குன்னு வீடு வந்து க்ளீன் பண்ணிடலாம். ஸோ திங்ஸ் கீழே ஃப்ளோரில் இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஒரு டைமும் அதையும் எடுத்து வச்சுட்டு க்ளீன் பண்ணிகிட்டே இருக்கணும். அதனாலே வந்துட்டு ஃப்ளோரில் திங்ஸ் இல்லாத மாதிரி பார்த்துக்கிட்டேன். நான் யூஸ்வலாக வீட்டில் இருக்க டேலே நான் ஃபாலோ பண்ணுற ஒரு விஷயம், மார்னிங்கே பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச் ரெண்டுமே குக் பண்ணிடுறது. ஸோ ஊருக்கு போகிறோம் அப்படிங்கிறப்ப அதை வந்துட்டு இன்னும் வந்து ப்ராப்பராக ஃபாலோ பண்ணிக்கிட்டேன். மார்னிங்கே குக்கிங் எல்லாமே ஃபினிஷ் பண்ணிட்டேன். அப்போ தான் வெசல் வந்துட்டு நமக்கு வாஷ் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். ஈவினிங் வரைக்கும் ஃபுட்டு வந்து வேஸ்ட் பண்ணாமல் எடுத்துப்போம் அப்படின்றதால. ஸோ அந்த ஒர்க் எனக்கு இல்லை அப்படின்றதாலே நான் பொறுமையாக இந்த ஒர்க்லாம் பண்ணிகிட்ருந்தேன். எனக்கு வந்துட்டு ரொம்ப ஊருக்கு போக போகிறோம் அப்படிங்கிறப்ப எனக்கு ரொம்ப எனர்ஜெட்டிக்காகவும் இருந்தது. ஒரு ஒர்க்கும் பார்த்து நீட்டாக வந்து மெயின்டைன் பண்ணிகிட்ருந்தேன். மோஸ்ட்டாக திங்ஸ் நிறைய இல்லை, எந்த திங்ஸுமே கிச்சன் தவிர வேறு எங்கேயுமே திங்ஸ் வந்து நிறைய இல்லை. ஸோ அதனாலேயும் எனக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருந்தது இந்த க்ளீனிங் ஒர்க்லாம் வந்துட்டு பண்ணுறதுக்கு.
ஈவன் பால்கனிலையுமே எதுவுமே ஃப்ளோரில் கீழே வச்சுக்கல. ஒரே ஒரு ஷூ ஸ்டாண்ட் மட்டும் இருக்குது. ஸ்லிப்பர்ஸையுமே மேலே எடுத்து வச்சுட்டேன். அங்கே ஒரு டஸ்ட்பின், அதுக்கப்புறம் க்ளீனிங் மாப்பு, ப்ரூம் ஸ்டிக் இதெல்லாம் கூட அங்கே நான் வச்சுப்பேன். பட் அதையுமே எடுத்து நான் டாய்லெட்க்கு பக்கத்தில் இருக்க ப்ளேஸில் வீட்டுக்குள்ளே அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன். ஸோ வெளியில் பால்கனியில் எந்த திங்ஸுமே வச்சுக்கல. ரொம்ப மைன்யூட்டாக எல்லா புக்கும் வந்துட்டு பார்த்து பார்த்து பண்ணிகிட்டு இருந்தேன்னு தான் சொல்லணும். பிகாஸ் ரிட்டன் வரும்போது ஒரு ட்ரெஸ் கூட வந்துட்டு வாஷ் பண்ணுறதுக்கு இருக்கக்கூடாது, அந்த மாதிரி தான் யோசிச்சுட்டு இருந்தேன். ரிட்டன் வரப்போ கண்டிப்பாக ஹஸ்பண்டோட ட்ரெஸ்ஸஸ்லாம் வாஷ் பண்ணாமல் தான் போட்டு வச்சுருப்பாங்க. அந்த ஒர்க்கே இருக்கும் கொஞ்சம் ஹெவியாக. ஸோ நம்மளோடதாவது வந்து வாஷ் பண்ணுறதுக்கு எதுவுமே இல்லாத மாதிரி வச்சுட்டு போகணுமே அப்படின்றதுக்காக அந்த நிமிஷம் வரைக்கும் யூஸ் பண்ண ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே வாஷ் பண்ணி ட்ரை பண்ணி ப்ராப்பராக மடித்து வச்சுட்டு தான் கிளம்பினேன். ஸோ கிளம்புறதுக்கு ஒரு 3 ஹார்ஸ் முன்னாடி தான் பேக்கிங் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ அப்போ தான் வந்து நான் ஒன்று யோசித்து எது வேணும் வேணாம் அப்படிலாம் எடுத்து வைக்கிறேன், அப்படி கிடையாது. பிகாஸ் 3 டேஸ் முன்னாடி நான் ட்ரெஸ் வாஷ் பண்ண ஸ்டார்ட் பண்ணதுலேருந்தே எது ஊருக்கு போகணும் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு யோசிச்சேனோ அதெல்லாம் செல்ஃபில் ஒரு பெட்ரூமில் இருக்க ஒரு செல்ஃப் தனியாக வந்துட்டு கிளியர் பண்ணிவிட்டு அதில் இப்போ நான் வந்து ஒரு கிச்சனில் ஏதோ ஒரு பொருள் வந்து நான் க்ளீன் பண்ணுறேன் அப்படின்னா இது ஊருக்கு எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னா அதை போய்ட்டு அந்த ஃப்ரீயாக இருக்க ஸ்பேஸில் ஊருக்கு போகிறதுக்கு ஒரு செல்ஃப் வந்துட்டு கிளியர் பண்ணி வச்சுருக்கேன் இல்லையா. ஸோ அதில் கொண்டு போய் வச்சுட்றது. இல்லைனா ஒரு நோட் மாதிரி லாஸ்ட் மினிட்ல தான் ஒரு பொருள் வந்து எடுத்து வைக்கணும் அப்படின்னா அதை ஒரு நோட் மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். ஸோ எப்பப்போ எந்தெந்த பொருள் கண்ணில் படுதோ அது ஊருக்கு எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருந்துச்சுனாலோ இல்லை க்ளீன் பண்ணும்போது இது வந்து ஊருக்கு எடுத்துகிட்டு போகிறது அப்படின்னு வந்து பார்த்தேன் அப்படின்னா அதையுமே கையோட எடுத்து வச்சுட்டு வந்திருந்தேன். ஸோ அதனால் பேக்கிங் எனக்கு வந்துட்டு டக்குன்னு போய்ட்டு அந்த திங்ஸ்லாம் எடுத்து தானே வைக்கிற மாதிரி இருந்துச்சு. இன்னொன்று நோட்ஸ் மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதுலேயுமே பார்த்துட்டு எது விட்டு போயிருந்துச்சோ அதையும் எடுத்து வச்சுட்டேன். ஸோ இந்த மாதிரி பேக்கிங் 3 ஹார்ஸ் முன்னாடி பண்ணாலுமே கொஞ்சம் டக்குன்னு ஒரு 20 to 30 மினிட்ஸ்லேயே பேக்கிங் வந்துட்டு ஃபினிஷ் பண்ணிட்டேன். பொங்கலுக்கு ஊரில் போய்ட்டு வியர் பண்ணுறதுக்கு என்னென்ன ட்ரெஸ்ஸஸ் வந்து எடுத்து வைக்கணும்னு சொல்லி முன்னவே ஒரு ஐடியா இருந்துச்சு. ஸோ அதை பேஸ் பண்ணி அந்த ட்ரெஸ்ஸஸ் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் ஹஸ்பண்டோட தான் அவங்கள்ட்ட கேட்டுட்டு தான் எடுத்து வைக்க முடியும். ஸோ அதுவுமே முன்னாடியே கேட்டு வச்சுக்கிட்டேன். ஸோ அதையும் கிளம்புறப்ப எடுத்து வச்சுட்டேன். ஹேண்ட்பேக் வந்துட்டு ஃப்ரீயாக வச்சுக்கிட்டேன். பிகாஸ் ட்ராவலில் நமக்கு தேவையான திங்ஸ் மட்டும் அதில் வந்து வச்சுக்கலாம் அப்படின்றதுக்காக டம்ப் பண்ண வேணாம் திங்ஸ் எதுவுமே நான் அது கொஞ்சம் ஃப்ரீயாகவே வச்சுக்கிட்டேன். எல்லா ஒர்க்கும் ஃபினிஷ் ஆனாலும் கிச்சனில் மட்டும் லாஸ்ட் மினிட் வரைக்குமே ஒர்க் போயிட்டே தான் இருந்தது. நம்ம அப்படியே வச்சுட்டு கூட கிளம்பலாம். பட் ஏனோ தெரியல கொஞ்சம் டைம் இருக்குது அப்படிங்கிறப்ப கொஞ்சம் தயக்கமாகவே இருந்தது. எது பார்த்து பண்ணியிருக்கோம், கரெக்டாக ப்ராப்பராக வச்சுருக்கோமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கொஞ்சம் டைம் இருக்கவே வெசல்ஸுமே அந்தந்த ப்ளேஸில் எடுத்து அரேஞ்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நல்லா ட்ரை ஆகிடுச்சு. ஸோ ஓகே அதையும் எடுத்து வச்சுட்டு போயிடலாமே. ஏன்னா ரிட்டன் ஹஸ்பண்ட் வந்துட்டு அவங்க 1 வீக் கிட்டே இங்கே வந்து எல்லாமே குக் பண்ணிக்கணும். ஸோ எல்லாமே டம்ப் பண்ணி வச்சுட்டு போனோன்னா அவங்களுக்கு எடுக்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்குமே அப்படின்றதுக்காக அதையுமே கொஞ்சம் டைம் இருக்கவும் ப்ராப்பராக எடுத்து வச்சுட்டேன். எவ்வளோ ப்ராப்பராக எல்லாமே நீட்டாக அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு போனாலும் ரிட்டன் வரும்போது எல்லாமே இப்படி இருக்காது. ஒரு சில யூஸ் பண்ண பொருள்லாம் அந்தந்த ப்ளேஸில் அப்படி அப்படியே போட்டு வச்சுருப்பாங்க. எடுத்த இடத்துல வச்சுருக்க மாட்டாங்க. ஒரு சில பாட்டில்ஸ் கூட வந்துட்டு கரெக்டாக அந்த மூடியெல்லாம் க்ளோஸ் பண்ணாமல் அப்படியே போட்டு வச்சுருப்பாங்கன்னு தெரியும். கிளாத்ஸுமே வாஷ் பண்ணாமல் 1 வீக் கிட்ட டம்ப் பண்ணி வச்சுருவாங்க. ஸோ அவங்களுக்கு டைம் இருக்காது. மோஸ்ட்டாக கிச்சனில் சாலட்ஸ் இல்லை டீ காஃபி அந்த மாதிரி தான் போட்டுப்பாங்க. பட் இருந்தாலும் கொஞ்சம் வந்து மெஸ்ஸி பண்ணி வச்சுருவாங்க. ஸோ ரிட்டன் வந்ததுக்கப்புறம் அகெயின் வந்து க்ளீன் பண்ணணும். பட் இருந்தாலும் கொஞ்சம் நீட்டாக வச்சுட்டு போனோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்குமே அப்படின்றதுக்காக. மோரார்லெஸ் நிறைய பேர் இந்த விஷயத்தை வந்து ஃபேஸ் பண்ணியிருப்போம் அப்படின்னு நினைக்கிறேன். பிகாஸ் லாஸ்ட் மினிட் வரைக்கும் நம்ம இந்த பேக்கிங்காக இருக்கட்டும், நம்ம எல்லாமே எடுத்து வச்சுருக்க திங்ஸ் ரொம்ப ப்ரொடெக்டிவாக பார்த்து எடுத்து வச்சுட்டு நம்ம கிளம்புறப்ப அந்த ப்ரெஷரோடவே இருப்போம். இதை எடுத்து வச்சோமா, அதை எடுத்து வச்சோமா, இது ஓகேவா, இது கரெக்டாக இருக்கா இல்லையான்னு சொல்லி செக் பண்ணிகிட்டே இருப்போம். பட் ஹஸ்பண்ட் வந்த உடனே அவங்களுக்கு ஒரு பர்ஸ், ஒரு கீ இதை எடுத்து கொடுத்தா போதும். என்னென்ன தேவைன்னு கூட சொல்ல மாட்டாங்க. இது வேணும் அது வேணும் எடுத்து வேணும், நம்மளே பார்த்து கேட்டு எடுத்து வைக்கணும். ட்ராவலில் பாதி தூரம் போனதுக்கப்புறம் கேட்பாங்க, இது எடுத்து வச்சியா, அது எடுத்து வச்சியா. நம்ம ஒரு சில டைம் எடுத்து வச்சுருந்தா கூட டவுட் வந்துடும், ஓகே எடுத்து வச்சோமா இல்லையா அப்படின்ற மாதிரி. ஸோ அந்தளவுக்கு ஒரு ப்ரெஷரோடவே போகிற மாதிரி இருக்கும்.
ஃபைனலாக பிளான்ட்ஸு நான் மெயின்டைன் பண்ணுறது என்னவோ ஒரு 2-3 பிளான்ட்ஸ் தான். அதில் இந்த மணி பிளான்ட்க்கு தான் கொஞ்சம் வந்துட்டு மெயின்டெனன்ஸ் தேவைப்படும். முடிஞ்ச அளவுக்கு மார்னிங் எடுத்து வெளியில் வச்சுட்டு சன்லைட்டில், ஈவினிங் எடுத்து உள்ளே வச்சுட்டு இந்த மாதிரி ஃபாலோ பண்ணியிருக்கேன். ஸோ ஊருக்கு கிளம்பும் போதும் நல்லா வீட்டுக்குள்ளே வெளிச்சம் வர இடமா பார்த்து தான் வந்துட்டு கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ரா விட்டு வெளிச்சம் வர மாதிரி ப்ளேஸில் பார்த்து அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் பேக்கிங் பொறுத்த வரைக்கும் ஆர்குமெண்ட் வர ஒரு விஷயம் வந்துட்டு ட்ரெஸ்ஸஸ், தேவையான திங்ஸ் இது தவிர வேறு எதுவுமே பேக் பண்ணக்கூடாது. அந்த லெஃப்ட் ஓவர் வெஜிடபிள்ஸ், அதுக்கப்புறம் ஃபுட்டு ஏதாவது கேரி பண்ணுறது. ஸோ இந்த மாதிரிலாம் இருந்தது அப்படின்னா அதில் சின்ன சின்ன ஆர்குமெண்ட்ஸ் வரும். எதுக்கு இதெல்லாம் பேக் பண்ணிக்கிட்டு போகிற வேலை ட்ராவல் ஏதாவது தேவைப்பட்டால் கூட வாங்கிக்கலாமே அப்படின்னு சொல்லிடுவாங்க. பட் நமக்கு தான் தெரியும் ஒரு எமர்ஜென்சியில் ஏதாவது தேவைப்படுமே அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒன்று ஒன்றும் பேக் பண்ணிப்போம். பட் வந்துட்டு அதில் சின்ன சின்ன ஆர்குமெண்ட்ஸ் வரும். ஸோ என்னதான் பேக் பண்ணுறது நம்மளா கூட இருந்தாலும் அது எதுக்கு அப்படின்னு கொஷின் பண்ணால் கூட போகும்போது ஓகே அதை எடுத்துகிட்டு வந்தியா அந்த ஸ்நாக்ஸ் கூட அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி சாப்பிட்றதும் அவங்களா தான் இருக்கும். ஸோ எதுக்கு பேக் பண்ண அப்படின்னு சொல்லி கொஷின் பண்ணிவிட்டு நம்ம தான் பேக் பண்ணியிருப்போம், பட் நாம் கூட சாப்பிட மாட்டோம், அவங்க தான் அதையுமே சாப்பிடுவாங்க. பட் கிளம்புறப்போ அந்த ஹீட் ஆஃப் த மூமெண்ட்டில் சின்ன சின்ன ஆர்குமெண்ட்ஸுமே வந்துட்டு இருக்கும். இதெல்லாம் பண்ணும்போது எனக்கு ஞாபகம் வர விஷயம், சின்ன வயசில் நம்ம அம்மாலாம் இதெல்லாம் பண்ணியிருப்பாங்க. எங்கே போனாலும் வந்துட்டு ஒரு லக்கேஜ் கேரி பண்ணுறது, எல்லாருக்கும் தேவையான ஃபுட்டாக இருக்கட்டும், ஸ்நாக்ஸாக இருக்கட்டும், எல்லாமே முடிஞ்ச அளவுக்கு ரெடி பண்ணி வீட்டிலேருந்தே எடுத்துகிட்டு வருவாங்க. ஸோ எதுக்கு இந்த மாதிரி பண்ணுறீங்க, அங்கே போகிறோம், அங்கே போயிட்டு எதாக இருந்தாலும் அந்த பிளேஸில் வந்துட்டு வாங்கிக்கலாம், இந்த அம்மாவுக்கு வர வேலையில் எப்போ பார்த்தாலும் இப்படியே பண்ணிகிட்ருப்பாங்கன்னு சொல்லிலாம் ஆர்கியூ பண்ணியிருக்கோம். இப்போ கூட மூவியெல்லாம் போனோம்னா அம்மா வந்துட்டு அங்கே ஏதாவது ஸ்நாக்ஸ் எடுத்துகிட்டு வருவாங்க. முடிஞ்ச அளவுக்கு எதுவுமே இல்லைன்னா ஒரு பிஸ்கட் இல்லை ஒரு சாக்லேட்ஸாச்சும் வந்துட்டு அவங்க கேரி பண்ணிட்டு வருவாங்க. ஸோ அதெல்லாம் வந்துட்டு இன்னைக்கு நான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஃபைனலாக எல்லா ஒர்க்கும் ஃபினிஷ் பண்ணியாச்சு, பேக்கிங்கும் ரெடி ஆகிடுச்சு. ஸோ கிளம்புறது தான். பட் ஹாஃப் அன் ஹவருக்கு முன்னாடி ஒரு சின்னதாக டீ மட்டும் போட்டு குடிச்சிட்டு கிளம்பலாமேன்னு சொல்லிட்டு டீ போட்டுட்ருந்தேன். இப்போலாம் என்ன யோசிக்கிறேன் அப்படின்னா, டீ கூட வந்துட்டு நம்ம ஃப்ளாஸ்கில் எடுத்துக்கலாம். அதான் ஃப்ளாஸ்க் இருக்குது, மில்க் இருக்குது, ஏன் வந்துட்டு நம்மளே ரெடி பண்ணிட்டு போயிடலாமேன்னு கூட சம்டைம்ஸ் தோணும். பிகாஸ் ட்ராவலில் இடையில வந்துட்டு பஸ்லாம் நிப்பாட்டுற பிளேஸ் வந்துட்டு டீ அவ்வளோவா நல்லா இல்லை, ரொம்ப தண்ணியாக இருக்க மாதிரி இருக்குது. அதில் ஏதாவது ஏலக்காய் ஸ்மெல் தான் வந்துட்டு அதிகமாக இருக்க மாதிரி இருக்குது. ஸோ குடிக்கவே தோணல. அந்த மிட் நைட்டில் நமக்கு வந்துட்டு சூடாக ஏதாவது குடித்தா நல்லாயிருக்குமே அப்படின்றதுக்காக அது குடிக்கிற மாதிரி இருக்கும். சம்டைம்ஸ் குடிக்கவே மாட்டேன். அந்த டைமில் டீ வந்துட்டு ரொம்ப மிஸ் பண்ணுவேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஃப்ளாஸ்கில் கூட நம்ம ரெடி பண்ணிட்டு போகலாமேலாம் சொல்லி யோசிச்சிருக்கேன். பட் அதை இன்னும் வந்துட்டு ஃபாலோ பண்ணலை. நெக்ஸ்ட்டு விண்டோலாம் க்ளோஸ் பண்ணும்போது கிச்சனோட ஒரு விண்டோ மட்டும் வந்துட்டு லைட்டாக ஓப்பனில் இருக்கும். அது ஒரு சைட் மட்டும். பிகாஸ் இங்கே வந்துட்டு எல்லா டோர்ஸ்க்கும் விண்டோஸ்க்கும் வந்துட்டு மஸ்கிட்டோ நெட் விண்டோ வந்துட்டு இருக்குது. ஸோ அதனால் நம்ம ஒரு விண்டோ மட்டும் ஓப்பன் பண்ணி விட்டுட்டு மஸ்கிட்டோ நெட் விண்டோ இல்லையா அதை மட்டும் வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ வென்டிலேஷன் வந்துட்டு கிச்சனுக்கு கொஞ்சம் ஏர் ஃப்ரீயாக இருக்குமே அப்படின்றதுக்காக ஃபுல்லாக வந்துட்டு க்ளோஸ் பண்ணி டம்ப் பண்ண மாதிரி இருக்கக்கூடாது. அப்புறம் பிளான்ஸும் அந்த இடத்துல வச்சுட்டேன் அப்படின்னா கொஞ்சம் அதுக்குமே வென்டிலேஷன் கிடைக்கும். ஓகே, ஃபைனலி வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் வீடியோ. என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கீப் வாட்ச் அண்ட் சப்போர்ட்டிங் மீ. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.